Daily. Taste the Daily. வெள்ளை டி-ஷர்ட், கூலிங் கிளாஸ் அணிந்து பார்க்க பந்தாவாக இருக்கும் இந்த நபர்தான் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடி அருகே நின்றிருந்த டிப்பர் லாரியை கடத்தி சென்று போலீஸ் பிடியில் சிக்கிய மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் சுபாஷ். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த இந்த இளைஞர் ஊரப்பாக்கம் ரயில் நிலையத்தில் தேநீர் கடையில் வேலை பார்த்து வரும் பெண்மணி மீது கொதிக்கும் பாலுடன் இருந்த கேனை தள்ளிவிட்டு மிரட்டல் விடுத்த அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 17ஆம் தேதி ஊரப்பாக்கம் ரயில் நிலையத்தில் நடைமேடையில் உள்ள டீ கடையில் வேலை பார்த்து வரும் வள்ளி என்பவரிடம் நீரும் மோரும் வாங்கி குடித்த இந்த இளைஞர் பின்னர் அங்குமிங்கும் நடமாடி உள்ளார். அவரது நடை, உடை, பாவனையை பார்த்து ரயில்வே போலீஸ் என நம்பிய அந்த பெண்மணியும் அவரிடம் காசு ஏதும் கேட்காமல் விட்டுள்ளார். சிறிது நேரம் கழித்து அந்த பெண்மணியிடம் 2 நாணயங்களை கொடுத்திருக்கிறார் இந்த சைக்கோ இளைஞர். அந்த நாணயங்கள் 2ம் வெளிநாட்டு காசுகள் என தெரிய வந்ததை அடுத்து அவரிடமே நாணயங்களை திருப்பி கொடுத்திருக்கிறார் அப்பெண்மணி. அதற்கு பணம் கொடுத்தா வாங்க மாட்டியா, உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் பாரு என போலீஸ் பாணியில் மிரட்டியதுடன் கடையில் இருந்த கத்தரிக்கோலை எடுத்து அப்பெண்ணை மிரட்டி இருக்கிறார் அந்த டிப்டாப் இளைஞர். ஒரு 5 ரூபா கைன்ஸ் மாதிரி 2 கைன் கொடுத்து இந்தா நான் மோர் வாங்கினதுக்குன்னு கொடுத்தாங்க. சரி சும்மா வாங்க கூடாதுன்னு மனசு வச்சிருச்சு போல, காசு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு கையில வாங்கிட்டு பார்த்தா அது வந்து ஒரு மலேசியா காசும் இன்னொரு இலங்கை காசும்ன்ற மாதிரி. இது இந்தியாவோட காசு இல்லப்பா, இது வேண்டாம் இந்தாங்க அப்படின்னாங்க. என்ன நான் கொடுக்குறேன் நீங்க வாங்க மாட்டோம், உன்னை வேலை விட்டு தூக்கிறேன், அப்படி வெளியில வாடி கத்தி. ஆனா அந்த வாட்டர் கேன் கட் பண்றதுக்கு நாங்க கத்தி வச்சிருப்போம். அந்த கத்தி எடுத்துட்டு வெளியில வா இருக்கிறேன் பண்றேன் இது ஒண்ணும் நான் சும்மா தான் இது பண்ணிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்தாச்சுப்பா. அதான் அதை குடிச்சுக்கிட்டு இருக்க பாலை அப்படியே தள்ளி விட்டான். இதையடுத்து வம்பு செய்த இளைஞர் பற்றி போலீசாருக்கு தகவல் கொடுக்க அந்த பெண்மணி தனது செல்போனை எடுத்து பேசிய போது அருகில் கொதிக்கும் பாலுடன் இருந்த டீ கேனை அப்பெண் மீது தள்ளிவிட்டு தகாத வார்த்தையால் திட்டி உள்ளார். உடல் மீது சுடும் பால் கொட்டியதால் அலறிய அப்பெண்மணி சைக்கோ இளைஞரை பிடிக்கும்படி கூச்சலிட்டுள்ளார். கத்தரிக்கோலை காட்டி மிரட்டியதால் நடைமேடையில் நின்றிருந்த யாரும் அந்த சைக்கோ இளைஞரை பிடிக்க முயற்சிக்கவில்லை. இதனிடையே தகவல் அறிந்து வந்த தாம்பரம் ரயில்வே போலீசார் அந்த இளைஞரை பிடித்து விசாரித்ததாகவும் அப்போது அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன் போல நடித்து போலீஸ் பிடியிலிருந்து தப்பியதாகவும் கூறப்படுகிறது. அப்போது நடைமேடையில் நின்றிருந்த இளைஞர்கள் சிலர் அந்த சைக்கோ இளைஞரை துரத்தி பிடிக்க முயன்ற போது அவர் தலைதெறிக்க ஓடி தப்பித்துள்ளார். இந்த நிலையில் செங்கல்பட்டு அருகே லாரி கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டு கைதான இளைஞர் சுபாஷ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் அனுமதித்து அவருக்கு சிகிச்சை அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. Taste the Daily.